ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். செலவில்லா மருத்துவம் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஈஸியாக நீங்கள் கஷ்டப்படுத்திட முடியும், ஈஸியாக உங்களால் அழ வச்சிட முடியும். ஆனால் சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் ரொம்ப சுலபமாலாம் முடியாதுங்க. அப்படி கடந்த இவ்வளோ வருஷமாக ஒருத்தர் சிரிப்பால் சினிமாவில் கோலூன்றி இப்போ வரைக்கும் மக்களோட மனசில் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக நம்ம வடிவேல் சாராக தான் இருக்க முடியும். நம்மளை இவ்வளோ நாள் சிரிக்க வச்சிருக்க நம்ம வடிவேல் சாரோட ஆரம்ப காலம், அதாவது சினிமாக்குள்ளே எப்படி என்டர் ஆனார் அப்படிங்கிற விஷயமே கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு துயரமான விஷயமாக தான் நிறைய இருக்குது. அவர் பல ஸ்ட்ரகிள் கடந்து தான் வந்து சினிமா துறைக்குள்ளே வந்திருக்காரு. சினிமா துறைக்குள்ளேயும் அவர் வந்து பல ஸ்ட்ரகிள் கடந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஆரம்ப காலம் எப்படி இருக்குது, சினிமா துறையில் அவரோட ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவரோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா படிப்பில் இவருக்கு பெருசாக நாட்டம் இல்லைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாரும் வந்து கருப்பா கருவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறத்தை வச்சு கலாய்க்கிறதுனால இல்லை நான் இனிமேல் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட அப்பாவோட கடையிலே அவருக்கு வந்து அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மதுரை சைடு இல்லையா, மதுரையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த தெருக்கூத்தெல்லாம் அடிக்கடி நடக்கும். அந்த மாதிரி தெருக்கூத்தெல்லாம் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறதுனால அங்கே போயிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே வராரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபேமிலியோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவர் மேலே விழுதுங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் சென்னைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. இங்கே வந்து நிறைய வேலை தேடுறாரு, இவருக்கு எதுவும் பெருசாக வேலை கிடைக்கல. அப்போது சினிமா சைடில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சினிமாவில் நிறையா கம்பெனி ஏறி இறங்குறாரு. அப்போ சின்ன சின்ன வேலை சினிமாவில் செய்கிறாருங்க. அப்படி சினிமாவில் சின்ன சின்ன சான்ஸ்லாம் தேடிட்டு இருந்தப்போ டிஆர் சாரோட என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாருங்க. அங்கே பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஹீரோ வந்து வரல, அதாவது அந்த நடிகர் வந்து வரல. அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இவர் வந்து சைடில் நின்றுட்டு இருக்காரு. சார் நான் வேணா பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி இது ஒரு சின்ன ரோல் தானே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறப்போ நான் வந்து மதுரை சார், நான் நல்லா நடிப்பேன் அப்படிங்கிறப்போ சரி ஓகே வந்து டக்குன்னு நில்லு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டிஆர் சார். உடனே இவரும் அந்த ரோலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேக்லேயே பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன சீன் ஒன்று வரும், அதுதான் அவர் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆன ஃபஸ்ட்டு படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ரோலை டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக சினிமா வாய்ப்பே இல்லை. இவரும் திரும்ப ஊருக்கு வந்துடுறாரு மதுரைக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவோட கடையவே எடுத்து இவர் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சாரோட ஃபேன்க. இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் ராஜ்கிரண் சாரை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் போய் அவருக்கு பத்திரிக்கை வச்சு எப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு நம்ம ராஜ்கிரண் சாரை இவரோட கல்யாணத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சார் கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, நீங்கள் ரூமில் வந்து தனியாக இருக்க வேணாம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை வந்து உங்களுக்கு ஒத்தாசையாக நான் ரூமில் விட்டுட்டு போகிறேன். அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசுவான், உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும், அதனால் நான் என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்கிரண் சாரோட நம்ம வடிவேலை வந்து ஒரு ரூமில் விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக பேசிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்கேஜிங்காக வந்து ராஜ்கிரண் சாரை வச்சுக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சார் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. யாரால, நம்ம வடிவேல் சாரால். பையன் நல்லா பேசுகிறானே, பையன் நல்லா ஜாலியாக இருக்கிறானே, அவரோட உருவமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்குது, ஒரு மாதிரி பார்த்ததுமே சிரிப்பு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு நம்ம ராஜ்கிரண் சாரை. சரி ஓகேப்பா எல்லாம் நல்லா இருக்குது, பரவாயில்ல ஜாலியாக இருக்க நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் போயிடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சாரோட ஒரு படத்தில் ஒரு ரோல் ஒன்று இருக்குது. அந்த ரோலுக்கு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ ஒருத்தன் அந்த கல்யாணத்தில் நம்மளை ஒருத்தன் ஃபன்னாக வச்சுக்கிட்டானே, ஒருத்தன் ஜாலியாக வச்சுக்கிட்டானே, அவனை நம்ம இந்த ரோலுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சாரை ஞாபகம் வச்சு அந்த ரோலுக்கு வந்து நம்ம ராஜ்கிரண் சார் கூப்பிட்டுருக்காரு நம்ம வடிவேல் சாரும் ஓகே சார் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வராருங்க. அப்படி சென்னைக்கு கிளம்பி வரப்போ பார்த்தீங்கன்னா இவர் கையில் பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் தான் இருந்தது. அதை வச்சுட்டு நம்ம வந்து பஸ்ஸில் ட்ரெயின்லாம் சென்னைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாரியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாரியில் போயிட்டு நிறையா லிஃப்ட் கேட்குறாருங்க. அப்படி ஒரு லாரிக்காரர் வண்டியை நிறுத்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 25 ரூபாப்பா, அதாவது நீ என் கூட பக்கத்தில் உட்காந்துட்டு வரீங்கன்னா உனக்கு 25 ரூபா, இல்லை மேலே டாப்பில் உட்காருன்னா 15 ரூபாப்பா, நீயே டிசைட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைண்ணே நான் மேலேயே உட்காந்துக்கிறேன், 15 ரூபாவே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து டாப்பில் உட்காந்துட்டு வந்துடுறாரு. அப்படி உட்காந்துட்டு லாரியில் வந்ததில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேக்கெட்டில் இருந்த பணம் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. அவர் மேலே உச்சியில் உட்காந்துட்டு காத்தடிக்கிறதுல வந்துட்டு இருக்கிறாருல, அதிலே பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கெட்டில் இருந்த பணமெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இவரும் தூங்கிட்டார், அதை பெருசாக கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த லாரிக்கார் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு அவர் எழுப்புறப்ப தான் அவர் பார்த்துட்டு அழுதுருக்காரு. இந்த மாதிரி என் கையில் காசு இல்லை, தொலைஞ்சிருச்சு, நான் வந்து லாரியில் ஏறப்போ பணத்தை பேக்கெட்டில் தான் வச்சுருந்தேன், இப்போ பார்த்தா பணத்தை காணோம், எல்லாம் தொலைஞ்சிருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காருங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வீட்லேயும் காசு கேட்க முடியாது, சென்னையிலையும் அவருக்கு யாரையும் தெரியாது. இப்போ பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அந்த லாரி டிரைவர், யாருன்னே தெரியாத அந்த லாரி டிரைவர் தான் வந்து இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சரி ஓகே நான் சென்னையில் போய் விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பையன் இன்னசென்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி சென்னையில் இறக்கி விடுறப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக அந்த லாரி டிரைவரால் என்ன முடியுமோ அதை கையில் கொடுத்துட்டு பார்ப்பா, நீ சேஃபாக இருப்பா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி இருக்காத, கொஞ்சம் கற்றுக்க நிறையா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சின்ன அமௌண்ட் ஒன்று கையில் கொடுத்துட்டு போகிறாருங்க. சென்னையில் போய் இறங்கினதுமே நேராக
நேராக வந்து ராஜ்கிரண் சார் வீட்டுக்கு போகிறாரு. சார் நான் வந்துட்டேன் சார், நான் தான் வடிவேலு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. வாப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாவின் மனசுலே அந்த படத்தில் அந்த ஒரு ரோல் அது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். போட போட புனக்கு அந்த பாட்டு இருக்குது இல்லையா, அந்த ரோலுக்கு தான் வந்து வடிவேல் சாரே பேசியிருந்தார். ஓகே ஓகே வா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் பண்ண வைக்கிறாரு. அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. படமும் பார்த்தீங்கன்னா நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கவனிச்சிருக்காரு. யார்? நம்ம ராஜ்கிரண் சார். வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காரு. ஒர்க் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி ஜாலியாக வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுமே இவர் வந்து நம்ம வடிவேல் சார் போய் கேட்டிருக்காரு. ஓகே நான் ஷூட்டிங் முடிஞ்சது, நான் வந்து கிளம்புறேன், அடுத்தது ஏதோ படம் இருந்தால் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம ராஜ்கிரண் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவேல் நீ வந்து மதுரைக்கெல்லாம் போகாத, நீ வந்து என் கூடயே இரு, நம்ம ஆஃபீஸ்லேயே உனக்கு வந்து சின்னதாக ஒரு ஒர்க் போட்டு தரேன், ஓரளவுக்கு நல்ல சேலரியே தரேன், நீ வந்து என் கூடயே இரு, ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி உன்னை வந்து நான் வச்சுக்கிறேன், படத்துலையும் சின்ன சின்ன ரோல் தரேன், நீ என் கூடயே இருந்தாரே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஓகே நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருந்துறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தான் இவரோட சினிமா கெரியரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அந்த ராசாவின் மனசிலே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரோல் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கனே, ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது உன்னோட சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படங்கள்லாம் வந்து அவரை வந்து கமிட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் படம், தேவர் மகன் படத்தில் கூட அவர் வந்து உடனே கமிட் ஆகிறாரு. தேவர் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி சாரே இவரோட ஆக்டிங் பார்த்துட்டு யாராமே ஒரு மாதிரி நல்லா பண்ணுறான்டா, நல்லா டேலண்ட் இருக்குடா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சார் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம சிவாஜி சாரே சொல்லியிருக்காராம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் சார் அவங்க 2 பேர்த்தோட காம்போ வந்து காமெடியில் பயங்கர பீக்கில் இருந்தது. அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இவர் வந்து போகிறாருங்க. அதாவது இப்போ 3 பேர் காம்போவோ இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ண படம்லாம் பயங்கர காமெடியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காமெடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்எஸ்கே சார் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கேள்விகளை வந்து கேட்டுருவார் அவரோட காமெடியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் சார் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரியான கேரக்டர் பண்ணுவாங்க. அதனாலே இவங்களோட காமெடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுலேருந்து யூனிக்காக தெரிய நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்ச நம்ம வடிவேலு சார் என்ன ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் வம்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு. தேவையில்லாமல் போயிட்டு ஏதாவது ஒரு வீண் வம்பில் மாட்டிக்கிறது, வாயை கொடுத்து ஏதாவது ஒன்று வாங்கி கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காமெடியெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டருக்கு ரொம்ப பக்காவாக சூட் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இவரோட உடம்புமே பார்த்தீங்கன்னா இவரோட காமெடிக்கு பயங்கரமாக தூக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவரோட அந்த ஒல்லியான உடம்பு, கருப்பான ஆள், சின்ன சின்ன ஃபன்லாம் பண்ணுறப்போ இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. நம்ம டீம்லேயே இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பால, ஒரு மாதிரி ஒல்லியாக அவனை போட்டு நம்ம கலாய்ச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவன் தான் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வடிவேலை வந்து மக்கள் பார்த்ததுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமாக ஓகே ஆகுது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறைய படத்தில் கமிட் ஆகிறாரு, நிறைய படங்கள் பண்ணி தள்ளுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா காமெடி வைஸாகவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன படங்களாக இருந்தாலும் சரி, இவர் வந்து நடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன சின்ன ஹீரோஸ், புதுசாக அப்கமிங் ஹீரோஸ்லாம் முக்கியமாக இவரை ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம வந்து படத்துக்குள்ளே இவரை போடணும், வடிவேல் சாரை ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் இருந்தால் வந்து மார்க்கெட் வைஸாகவும் மக்கள் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வடிவேல் ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன ஹீரோ மூவி, சின்ன சின்ன பட்ஜெட் மூவிலாம் வந்து வடிவேல் சார் ரொம்ப தேடி பிடிச்சி படத்தில் போட்டு அவங்களாம் வந்து ஒரு நல்ல வசூலை பார்த்தாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்க படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காமெடி ட்ராக்லாம் போட்டு கொடுப்பாரு நம்ம வடிவேல் சார். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அவரோட காமெடி சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன படம் அப்படின்னே தெரியாது, ஆனால் அவரோட காமெடி சீக்வன்ஸ் நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டெலக்ஸ் பாண்டியன், இந்த படித்துறை பாண்டி, அப்புறம் அசால்ட் ஆறுமுகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த காமெடி ரோல் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டில் நல்லாவே நிற்கும். இது இந்த வடிவேல் சாரா, ஓகே ஓகே இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு காமெடியில் பயங்கர உச்சத்தில் இருந்தார் நம்ம வடிவேலு சார். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில காம்போலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கூட சேர்ந்தா அந்த காமெடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வடிவேல் சாருக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டாப் ஸ்டார் எல்லார் கூடயும் நடிச்சிட்டாரு. எல்லாத்தோட காம்போவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரஜினி சார், கமல் சார், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, நம்ம பிரபு சார், பிரபுதேவா சார், அப்புறம் நம்ம கார்த்திக் சார், சத்யராஜ் சார், எல்லார் கூடயும் இவரோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யார் கூடயுமே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவரோட காமெடி. காம்போ அப்படின்னாலே இவர் வந்து நான் யார் கூட வேணால் என்ன போடுங்க, நான் தனியாக நின்று கலக்கிறேன், ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு நம்ம காமெடியில் வடிவேலு சார். இவர் என்னதான் தொடர்ந்து காமெடி படங்கள் நிறைய பண்ணாலுமே இவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வடிவேல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கேரக்டர் வைஸாக அவர் வந்து படத்தை உள்வாங்கி நிறைய படம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய படத்தை நம்ம சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிங்கரும் கூட, நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோல்ஃபுல்லாக, சார் நம்ம வடிவேல் சார் பாடுற பாட்டா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக அந்த சாமி பாட்டு ஒன்று இருக்கும், சந்தன மல்லிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு வர படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக பண்ணிட்டு இருந்தவர் ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமானாருங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. நான் ஹீரோவாக ஆகிட்டேன்,
ஆனாலும் காமெடி பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான சில விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாகவே சொல்லியிருப்பார். முக்கியமாக இந்த அரசியல் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கே வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் யோசிப்பாங்க. அதை வந்து இவர் ஃபன்னாகவே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து லைட்டாக டீஸ் பண்ணிட்டு போயிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அந்த படமும் ரொம்ப சூப்பராக போச்சு அவரோட கெரியரில். இந்த மாதிரி தொடர்ந்து பீக்கில் போயிட்டு இருந்த இவரோட லைஃப்பில் திடீர்னு ஒரு டவுன்ஃபால் ஒன்று வருதுங்க. இவரோட படங்கள்லாம் பெருசாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன அரசியல் பிரச்சனைகள். அதனாலே இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக எந்த படமும் வராமல் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட இடம் வந்து ஒரு வெற்றிடமாகவே இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா காமெடியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, வடிவேலோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெற்றிடம் வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இவரோட முந்தைய படங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த காமெடியை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த மீம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டுனால இவர் வந்து தொடர்ந்து மக்களோட ஒரு அப்டேட்டில் இருந்துகிட்டே இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் வந்து தொடர்ந்து இவரோட ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க டெய்லியுமே. அதாவது பழைய படம் தான் இருந்தாலும் மீம் வைஸாக பார்க்குறப்போ ரொம்ப கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து தொடர்ந்து வடிவேலை வந்து மறக்காத மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருந்த ப்ராப்ளம்லாம் முடியுது. அடுத்தடுத்து இவர் வந்து படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர் கூட சேர்ந்து மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணாருங்க. நம்ம வடிவேலு சார் ஓடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அந்த ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். பர்டிகுலராக அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு அருவா வச்சுட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் ஒரு கதவுலேருந்து ஒரு என்டர் ஒன்று ஆயிருப்பாருங்க. அந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் கமல் சாருக்கு வைக்கிற ஒரு ஷார்ட் மாதிரி இருக்கும். அந்த படத்தில் அந்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். படமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கமர்ஷியல் வைஸாகவும் சரி, ஒரு கிரிட்டிக்கல் வைஸாகவும் சரி ரொம்ப சூப்பராக போன படம் அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வடிவேல் சார் வந்து ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஆக்டிங் வைஸாக அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தீனி போடுற விதமாக இந்த படம் அவருக்கு வந்து அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். மாமன்னன் படம் ரொம்ப சூப்பராக இவரோட கெரியரில் ஒரு நல்ல படமாகவே இருக்கும். அடுத்தடுத்து சில படங்கள் பண்ணார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாரிசன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ஒரு இன்னசென்ட்டான நடிப்பில் மக்களை வந்து கட்டி போட்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுப்பா இவர் வந்து காமெடின்னு சத்தியமாக இதுக்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான நடிப்பு வந்து அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த காமெடியன் அப்படிங்கிற ரோல் வந்து ஒரு வெற்றிடமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. நிறைய பேர் காமெடியெல்லாம் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரத்திலே அவங்களாம் வந்து ஹீரோவாக மாறிடுறாங்க. ஹீரோவாக மாறினாலும் ஒரு மாஸ் ஹீரோவாக தான் ட்ராவல் பண்ணுறாங்களே தவிர அவர் முன்னாடி பண்ண அந்த காமெடி விஷயங்கள்லாம் பெருசாக பண்ணுறதில்ல. நம்ம வடிவேல் சார் மட்டும்தான் ஹீரோவாக நடித்தாலும் சரி, காமெடியாக நடித்தாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக பண்ணாலும் சரி, அந்த காமெடி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவர் வந்து எப்போவுமே அவரோட படங்களை வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதனாலேயே இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அவரோட படங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்து நிறைய படங்கள் வரப்போகுது. அந்த படம்லாம் கண்டிப்பாக நம்மளை காமெடி வைஸாக பயங்கரமாக என்கேஜிங்காக வச்சுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ நம்ம டூரிங் டாக்கி சார்பாக ஹாப்பி பர்த்டே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.